ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து திருப்பூருக்கு கிளம்பிட்டோம். நம்ம கோழி குஞ்சு வந்து இது பார்த்தோம் இல்லையா, அதை எடுத்து பக்குவம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அத்தை, தர்னிஸு, நான் நல்லா கொட்டாய் கடை வச்ச கோழி வந்து ஒரே ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. இப்போ எங்கள் தாத்தா வந்து பிரசவம் பார்க்க போகிறார், இன்னும் 4 முட்டைக்கு. அப்படி ஆட்டி பார்த்தா தெரியுமா தாத்தா? நல்ல முட்டைன்னா அப்படியே இருக்குமா? ஆனால் சத்தம் கேட்குது தாத்தா, இதில் சத்தம் கேட்குது. இது இப்போ கொஞ்சம் வரும்போது இந்த வந்துருச்சு நேக்கம். தாத்தா எடுத்து விடுங்க தாத்தா, வருதான்னு பார்ப்போம். மூக்கு இருக்கிற இடம் கீழே தான் மூக்கு இருக்கும். கீழே இருக்கு. அப்புறம் இது மேலே தாத்தா, அது அடியில் தாத்தா. அத்தை இந்த ஒரு முட்டை தாத்தா ஒத்துடுறாரு. சத்தம் கேட்குதுன்னொடனே தாத்தா வச்சுட்டாரு, அதே ஓட்டை போட்டுருச்சு. இது ஓட்டை போட்டுருக்கா? இல்லை இருக்கு இருக்காடா கொஞ்சம். அதான் பொறிக்கணும். அதுவா வைங்க, அப்படியே இழுத்து வச்சுக்கோ. அந்த வைக்குது பாருங்க, அதுவா இழுத்து வச்சு. அங்கிட்டு 2 முட்டை இருக்கு தாத்தா. முட்டையெல்லாம் நல்லா இருக்கு. இன்னொன்று முட்டை அங்கிட்டு ஒன்று இருக்கு தாத்தா, அதை பார்க்கணுமே. எப்படி முக்கை வச்சு தள்ளி விடுது பார்த்தீங்களா இல்லையா தாத்தா? அதுக்கு அடியில் ஒரு குஞ்சு இருக்கு தாத்தா, அதை காட்டுங்க. அதெல்லாம் அதுக்கு தெரியும், உங்களுக்கு பாருங்க. ஒரே ஒரு ப்ரௌன் குஞ்சு எப்படி அம்மாவோட இதில் சூட்டில் உள்ளே போய் அந்த உண்டுது பாருங்க, உள்ளே போகுது, நல்லா உள்ளே போகுது. இதுதான் ஒரே ஒரு குஞ்சு. அது பிளாக் இல்லை, வீடியோவில் பார்க்கல நம்மளுக்கு பிளாக் மாதிரி தெரியுது. மற்றபடி அது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் தான். அங்கே பாருங்கள், மண்டையை வெளியே வச்சுருக்கு. அழகாக பொறிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை. தர்னிஷ் இருந்தப்போ முன்னாடி குஞ்சு பொறிச்சிருக்கு. ஆனால் இப்போ தான் இந்த வீட்டில் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் அதுக்கப்புறம் கோழி வாங்கி இப்போ இது ஃபஸ்ட்டு பொறிச்சிருக்கு. இன்னும் முட்டையெல்லாம் இருக்குது, இன்னும் ஒரு 4 முட்டை இருக்குது. உள்ளே போக முடியல போல். அதுக்காக இந்த தட்டில் வந்து அரிசி இருக்குல்ல, குருணையாக வந்து பண்ணி போட்டிருக்கோம். இந்த குஞ்சு சாப்பிடும் அப்படின்னு இருக்காங்க. அந்த இதில் வந்து சத்து மாவு போட்டிருக்கோம். அழகாக இருக்குது. முட்டை முடிச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். இப்போ செல்வா கால் பண்ணி கேட்டார், திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கேயம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடியே அப்படின்னாரு. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 1:15 மணி ஆகுது. ஆனால் தர்னிஷ் தியாவை எப்படி முடிச்சுட்ருக்காங்க பாருங்க. இது தியா, இது தர்னிஷ் ஏடி முடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அத்தை ரெஸ்ட்ரூம் போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் போகலாம். திருச்சியில் நம்ம பல்லடம் பஸ் ஏறிட்டோம். இவங்க அவங்க நல்லா ஏறி போய் இப்போ நம்ம வந்து பல்லடம் வந்துட்டோம். பல்லடம் பஸ் ஸ்டாண்டு செல்வா வீட்டுக்கு பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். சரி வாங்க போயிட்டு கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இருந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் செல்வா வீட்டுக்கு போகிறோம், செல்வாவை பார்க்க போகிறோம், செல்வா வீட்டுக்கு வந்துட்டோம், பல்லடம் வந்துட்டோம்லாம் சொன்னேன். ஸோ வந்தாச்சு நம்ம வந்து செல்வா வீட்டுக்கு. செல்வா வீடை வந்து பாருங்கள் என்ன ரேஞ்சில் அவங்க வச்சுருக்காரு அப்படின்னு. இவ்வளோ குப்பையாக இருக்கு. இப்போ நான் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ இங்கே வரல, இங்கே மண்ணு பாருங்க, இவ்வளோ வீட்டுக்குள்ள குடிச்சு வச்சுருக்காரு. கேட்டால் நீ சுத்தம் பண்ணிட்டே அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே உள்ளதெல்லாம் கூட்டிட்டேன், இங்கே உள்ளது கூட்டி அடியாச்சு. ஒட்டடெல்லாம் இங்கே அவ்வளோ ஒட்டடை இருந்துச்சு, எல்லாத்தையும் அடித்து இது மேலே ஏறி இங்கே ஏறி அங்கே ஏறி இதெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குதா, வீட்டில் ஒரு பொருள் இல்லை, அதனால தான் எக்கோ மாதிரி கேட்குது. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாயங்காலம் வந்துடுவார். அப்புறம் அதோட நாளையிலேருந்து இது பண்ணலாம். செல்வா வந்து வேலைக்கு போயிட்டாரு, அதனால வீடை சுத்தம் பண்ணி வைக்க சொன்னாரு. சரி இப்படியே நான் எல்லாத்தையும் அள்ளியாந்து வெளியே போட்டிருக்கேன். சுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டு நாளைக்கு விளாக்லாம் நம்ம எங்கேயாவது போய் போடலாம். செல்வாவுக்கு வந்து வேலை இருக்கும், சனிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை இருக்கும். சனிக்கிழமை இருந்தால்தான் இருக்கும், பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நம்மளோட கோழி குஞ்சு பார்த்தீங்களா, குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அது நேற்று சாயந்தரம் நம்ம பார்த்தா ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருந்துச்சு. இன்னும் 4 குஞ்சு பொரிச்சுதா என்னன்னு தெரியல. ஸோ செல்வா வீட்டில் வந்து ஒரு 3-4 நாள் இருப்போம். இங்கே வந்து நம்ம ஒரு 3-4 நாள் இருப்போம். மறுபடியும் வந்து திங்கக்கிழமை வந்து தனி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். பாய்.